மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்காக நான் சலோமி. நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்துல இப்போ போராட்டம் மாணவர்கள் அமைப்பினர் நடத்தினாங்க. டெல்லியில சிஜேபி தொடங்கிய நீட் எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்திலையும் அதன் தொடர்ச்சியா போராட்டம் நடைபெற்றது. முழுமையா நீட்டை ரத்து செய்யணும் அப்படின்ற போராட்டம் பல்வேறு அமைப்பினர் சேர்ந்து நடத்தினாங்க. தமிழகத்துல இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கும் பொழுதும் கூட தமிழக அரசு என்ன நிலைப்பாடை காட்டினாங்க? அவங்களோட இன்வால்மெண்ட் இதுல என்னவா இருந்ததுன்னு நீங்க பாக்குறீங்க? இல்லை, ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி மற்ற கட்சிகள் மாதிரி போராட்ட காலத்தில் ரொம்ப வெளிப்படையாக இறங்க முடியாது. குறைஞ்சபட்சம் அந்த அமைச்சர்களோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க களத்துக்கு வரமாட்டாங்க. இந்த போராட்டத்தை ஒடுக்குனாங்க அடக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. அது தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டவங்களுடைய பார்வையில் அது சரியாக இருக்கலாம், அனுபவத்தை சொன்னதாக இருக்கலாம். ஆனால் ஒரு அரசுக்குன்னு சில நிர்பந்தங்கள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. அதை விஜய் இப்போ உணர்ந்திருப்பார். அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் இந்த அறிக்கை தான் விட்டுருப்பார். அவர் ஆட்சியில் இருந்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறத அனுபவிக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு போராட்டம் இது. கிட்டத்தட்ட மாணவர் போராட்டங்கள். திமுக அமைச்சர் சரத்தை பதவி விட்டு நீக்கணுங்கிறதுக்கு திமுக பண்ண போராட்டத்துக்கு ஒரு அனுமதியே கொடுக்கல. இதே மாதிரி தான் திமுக ஆட்சியிலையும் இவர்களுடைய போராட்டங்களுக்கு தள்ளி கொடுத்துருப்பாங்க, டைம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த நெருக்கடி புரியுதா? இது ஒரு ஆங்கிள். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற அரசுக்கு தான் அந்த நெருக்கடிகள் புரியும். ஆனால் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தணும் அல்லது கண்ட்ரோல் வைக்கணுங்கிற அந்த ஒரு நியாயமான ஒரு பார்வை இருந்தால் கூட காலேஜுக்குள்ளேயே போய் பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே கிளாஸ் ரூம் வரைக்கும் போய் அந்த நிர்வாகிகளை கைது பண்ண துணிஞ்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தான். அது அத்துமீறல்னே நம்ம சொல்லலாம். அது விஜய் தன்னுடைய கவனத்துக்கு அதை கொண்டு வந்த பிறகாவது அதை கூப்பிட்டு கண்டிச்சேன்னு கூட ஒரு ட்வீட்டோ அறிக்கையோ உள்ள எதுக்குமே வாய் திறக்கிறது இல்லை. மிக மிக துரதிருஷ்டவசமான சூழல் தமிழ்நாடு இப்போ எதிர்கொண்டிருக்கிறது. இது எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க விஜய் பேசாமையே காரியத்தில் காரியமாக இருப்பார், அது செயலில் காட்டுவார். இந்த பம்மாத்துகள் எல்லாம் வேண்டாம். நான் பெரிய வார்த்தை சொல்லலை, பேச வேண்டிய விஷயத்து கூட பேச மாட்டாங்கிற அந்த ஆதங்கத்தில் சொல்கிறேன். மானாமதுரையில் அஜித்தை அடித்து கொண்ட போது வீட்டுக்கே போனார். இங்கே ஒரு தனி போராட்டம் நடத்தினார். இவர் நிர்வாகத்தின் கீழே இருக்குது. சிறைத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருந்தால் கூட அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற நிர்வாகம் இவர் தான். ஏடிஜி அப்பாயின்மெண்ட் பண்ணுற அதிகாரம் முதலமைச்சருக்கு தான். சட்டம் ஒழுங்கு அவர்கிட்ட இருக்கு, உள்துறை அவர்கிட்ட இருக்கு. சிறையில் இருக்கிற ஊழியர்களே அடித்து கொண்டிருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் வாயிலிருந்து ஒன்றுமே வரல. அதனால நான் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினேன். எந்த வகையில் நீங்கள் ஏற்றுக்குவீங்க? விஜய் எவ்வளோ பெரிய நேர்மையானராக இருக்கட்டும், தூய்மையானராகவே இருக்கட்டும், அவர் சொல்கிறபடி ரைட்டு பார்ட்டி பண்ணுவாங்கன்னு ஒற்றை வரியை தவிர வேறு எதுவும் நம்ம இன்னும் கண்ணால் பார்க்கல. நிரூபித்தா நடந்துக்கிட்டு நம்ம தொடர்ந்து பாராட்டுவோம். அந்த ஒரு விஷயத்தை தவிர விஜய் ஒரு முதலமைச்சராக என்ன செய்கிறாருங்கிறத பார்த்தா பாராட்டுற மாதிரி மெச்சுறதெல்லாம் ரொம்ப அதிகம். குறைஞ்சபட்சம் பாராட்டுற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு எதையுமே செய்யலை. அதனால தான் துரதிருஷ்டவசமானதுன்னு நான் சொல்கிறேன். விஜய் தன்னோட இதை மாற்றிக்கலைன்னா எவ்வளோ சீக்கிரம் ஒரு மக்கள் மனங்களில் உயர்ந்து மேலே போனாரோ அதை விட ரொம்ப சீக்கிரமாக கீழே வருவார். எதையுமே நான் கண்டுக்க மாட்டேன், எதை பற்றி நான் வாய் திறக்க மாட்டேங்கிறது ஒரு ஸ்டேஜில் ஆணவமாக பார்க்கப்படும். இந்த ஆபத்தை முதல்ல அவர் உணரணும். இப்போ அங்கே நடந்துருச்சு, நான் பொறுப்பேற்றுக்கிறேன், 10 மணி நினைச்சா அதுக்கு ஒவ்வொரு இஷ்யூக்குமே விளக்கம் எங்க யார் பேசணும், யார் பேசியிருக்கணும்? தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்துக்கு இன்னொரு முதலமைச்சர் ஒரு ட்வீட் வந்திருந்தா கவர்னருக்கு ஒரு அவர் உடனே தெரிஞ்சுக்கிட்டு நான் முதல்ல பாட வைக்கிறேன்னு சொல்ல போறதில்லை. மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு அது ஒரு மெசேஜா இருக்கும். நிர்மல்குமாரோ ஆதவோ பேசுறதுக்கும் விஜய் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அமைச்சர் பேசுற அமைச்சர் எல்லாத்தையும் அமைச்சர் விட்டுருவீங்களா? சரி ஆய்வு பண்ணட்டும், அவங்க போய் ஆய்வு பண்ணட்டும், நான் ஆய்வு பண்ணல, வீட்டில் சும்மா உட்காந்துருப்பாரு. ஒவ்வொருத்தரும் விஜய் அப்படிதான் நாங்க வேட்பாளர் இதைத்தான் பம்மாத்துங்கிறேன். இந்த பூசி மொழுகிற வேலையெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் மக்கள் உங்களை விட புத்திசாலிகள் சில விஷயங்கள்ல. நான் ஓட்டு போட்டாங்கிறதுக்காக நான் வேற மாதிரிலாம் விமர்சிக்க விரும்பல. அவங்க விரும்பினாங்க, ஓட்டு போட்டாங்க, ஒரு ஆட்சிக்கு வந்துட்டார். இந்த மாதிரியான பூசி மொழிகள் வேலை இல்லாமல் வெளிப்படைத்தன்மைன்னு சொன்னீங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னே மக்களுக்கு தெரிய மாட்டேது. வெளிப்படைத்தன்மையெல்லாம் பெரிய வார்த்தை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கூட சொல்ல மாட்டீங்களே. சொல்லுங்க, எல்லாரும் விஜய்னா அப்ப எல்லாரும் விஜய்னா நீங்க எதுக்கு வெளியே வர்றீங்க? எதுக்கு டெய்லி ஆய்வு கூட்டம் போறாரு? புசியானது பார்த்துக்கு போறாரு, மதுரவாயல் எம்எல்ஏ பார்த்துக்கு போறாரு, அண்ணாநகர் எம்எல்ஏ பார்த்துக்கு போறாரு, எதுக்கு கோயம்பேட்டுக்கு போறீங்க? பதில் சொல்லுங்க. இப்ப அது போல ஆய்வு கூட்டத்துக்குமே சில இடங்கள்ல அவர் வெளியே வர்றது, போய் ஆய்வு செய்யறது, இதெல்லாம் இயல்புங்க. ஒரு முதலமைச்சருடைய ரெகுலர் நடக்கிறது. நீங்க ஒருத்தர் மாதிரியே நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு முதலமைச்சரா நாடு கொந்தளிக்கிற விஷயங்கள் கூட ஒரு கருத்து சொல்ல மாட்டேன். என்ன அர்த்தம்? நீங்க நான் சொன்ன ஆளுங்கட்சி போராட்டத்தை நேரடியாக கலந்து முடியும், அது அமைச்சர்கள் போக முடியாது, தார்மீக ஆதரவு கூட தர வேண்டாம். இந்த மாணவருடைய போராட்டம் வெல்லட்டும்.
உணர்வு ரீதியா நான் உங்களோட இருக்கிறேன். ஒரு ட்விட்டர் விஜய் இந்த விஷயத்துல என்ன நினைக்கிறானே தெரியலையே நமக்கு. போராட்டத்தோட இறுதி நாட்கள்ல கிட்டத்தட்ட முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அமைச்சர் ராஜ்மோகன் ஏங்க நான் திருப்பி அமைச்சர்கள் மாண்புக்குரியவர்கள் தான், நான் மறுக்கல. முதலமைச்சர் பேச மாட்டாரா? பதில் சொல்லுங்க. அவர் செயல்ல காட்டுறேன் அப்படி எந்த செயல்ல என்ன காமிச்சீங்க? செயல்ல என்ன காமிச்சு? நீட் விஷயத்துல செயல்ல என்ன காமிச்சாரு? என்ன காமிக்க முடியும்? அதே போல போராட்டத்துல எதிர்கட்சிகள்லாம் உள்ள புகுந்து இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவா மாத்துறாங்க, மாணவர்கள் போராட்டத்தை மாத்துறாங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் வெளியே வந்து. அது தமிழ்நாட்டுல வரலையே, டெல்லியில தான் அப்படி வந்தது. எங்களுடைய போராட்டத்தை நடந்ததா சில பேர் பேட்டிகள்லாம் இல்லடா இருக்கட்டுங்க, ஆதரவு போய் தெரிவிக்க தானே செய்வாங்க எதிர்கட்சி இருப்ப. அதே மாதிரி புசி ஆனந்த் அமைச்சரா இருக்கிறார். அமைச்சர் பதவியில் இல்லாத ஒரு கட்சி நிர்வாகிய அதே இந்திய கம்யூனிஸ்ட் ஆபீஸுக்கு போயிட்டு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தார்மீக ஆதரவுன்னு தாராளமா சொல்லலாம். ஏன் சொல்லலை? அந்த கட்சியினுடைய பார்வை கொள்கையா இருக்கலாம். அவங்க நீட்டுக்கு எதிரானவங்கள, அவங்களும் நீட்டை ஒழிக்கணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. அதனால ஆதரிக்கல. மக்கள் உணர்வுகளுக்கு மாறா தாவேக்கா இல்லை. நான் அதெல்லாம் குற்றம் சொல்ல விரும்பல. ஒரு தார்மீக ஆதரவுன்னு உங்க கட்சி நிர்வாகி ஒருத்தர் அனுப்பிச்சிங்களா? இப்போ இவ்வளவு கேள்விகள் முதலமைச்சர் விஜய் மேலேயும் வைக்கப்படுது, தாவேக்கா அரசு மீதும் வைக்கப்படுது. அவர் எங்கன்னா போய் ஒரு பிரச்சாரத்துல, அதாவது ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு அப்படின்னா இப்ப வரையும் ஒவ்வொரு கேள்விகளுக்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சாளர். அப்போ அடுத்த கூட்டம் வரை காத்துட்டு இருக்கணுமா? அப்போ கன்னியாகுமரியில அந்த ஜெயிலுக்குள்ள அடிச்சதை பத்தி அடுத்த கூட்டத்துல பேசுவாரு. இதை சொல்றதுக்கே வெக்கமா இல்லையா? சொல்லுங்க. இது நல்லா ஒரு டீசெண்டான ஒரு விஷயமா, இல்லை ஒரு நல்ல ஆரோக்கியமான முடிவா, ஆரோக்கியமான நடைமுறையா? நான் அடுத்த கூட்டத்தில் பேசுவேன்னா ஏன் டெய்லி 10 மணி ஆனால் பேசணும் நம்ம எதிர்பார்க்கலையே. ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, இதில் துக்கத்தில் பங்கெடுக்கிறேன்னு கூட ஒரு வார்த்தை அவர் சொல்லலையே. அரசு வேலை ரத்துன்னு சொன்னார். நான் மேல்முறையீடு செய்வோம். விஜய் ஒரு ட்விட்டு போட்டிருந்தா தான் அந்த 37 பேர் குடும்பம் இன்னைக்கு சந்தோஷப்பட்டிருக்கும் குறைஞ்சபட்சம். நிர்மல்குமார் உடனே பேட்டி கொடுத்தார். துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் அவர் தான் அது கொடுக்கட்டும் சொல்ல. விஜய் தானே தார்மீக பொறுப்பான. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்லுவேன், விஜய் தான் தார்மீக பொறுப்பேற்கணும். நடந்த சம்பவத்துக்கு சரியா சார்? கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க ஆமா, அவங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி இல்ல. இன்னைக்கு விசாரணை தொடங்குற போதும் கேட்டாங்க, தீர்ப்புலயும் அந்த கேள்வியில கேட்டிருக்காங்களே. அப்ப இதே பார்வை எல்லாத்துக்கும் செய்வீங்களா? பட்டாசு விபத்துல இறந்தா கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? சாலை விபத்துல கொடூரமான முறையில எல்லாம் சில பேர் ஆக்சிடென்ட் தான், பொது பார்வை தான். சில விபத்துக்கள் நாமளே இந்த நெஞ்சை பதற வைக்கிற மாதிரிலாம் சில விபத்து நடக்குது. அன்யூஷுவலாக நடக்கிற ஒரு அகால மரணம் எல்லாத்துக்கும் கொடுப்பீங்களா? இந்த கவர்மெண்ட்ட பதில் இல்லை. சரி, ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி நிகழ்ச்சியில் நடந்த விஷயத்தை இவர் ஆளுங்கட்சி ஆன பிறகு ஆளுங்கட்சி தாவேக்கா கொடுத்து நடந்தாலும் அப்படி கொடுக்குறது தப்பு தாங்கிறதா பொது பார்வை. மற்றபடி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன கொடுத்தாலும் பத்தாது, எதுவும் ஈடாகாது. நான் அதில் மறுக்கலை. இப்போ விஜய் வேற மாதிரி யோசிக்கட்டுமே. இல்லை அப்பீல் போறேன்னாவது ஒரு ட்வீட்டு போடணும். எங்க எதுக்கு தாங்க பேசுவீங்க அப்புறம் நீங்க? இது என்ன பழக்கம் இது? நான் திருப்பி சொல்றேன், இது ஆணவமாக தான் பார்க்கப்படும். விஜய் இதை உணரலைன்னா, தன்னை மாத்திக்கலைன்னா, அவர் எவ்வளவு சீக்கிரம் மேலே போனாரோ அவ்வளவு சீக்கிரம் கீழே இறங்குவார். பதவியை விட்டுன்னு சொல்லல, மக்கள் மனசுல இருந்து முதல்ல நான் சொல்றேன். இப்போ தொடர்ச்சியா பல்கலைக்கழகத்துல, மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம். அதாவது வந்தே மாதரம் முதல்ல பாடப்பட்டுட்டு தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இந்த ஒரு விஷயம் மட்டும் தொடர்ச்சியா நமக்கு கிட்டத்தட்ட பல வருடங்களா நாங்கள் இதை பல வருடங்களா நடந்து திமுக அதை வேடிக்கை பார்த்துச்சுன்னே வச்சுக்கோங்க. அதுக்கு மக்கள் தண்டனை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. பதவியேற்பு விழாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது அவர் கவர்ந்து கொண்ட விழா, அவருடைய விழா, கவர்னருடைய ஓன் ஃபங்க்ஷன் மாதிரி தான். அவர் தான் பதவியேற்பை நடத்தி வைக்கிறார். ஸோ எங்களால் ஒரு லெவலுக்கு மேலே தடுக்க முடியலன்னு ஆதரவு சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் இந்த தப்பு நடக்காதுன்னு சொன்னோம். இப்போவும் சொல்கிறேன், பல்கலைக்கழக விழாவும் ஆளுநர் தான் வேந்தர். அதனால தான் அவர் இப்படி எங்களுக்கு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க ராஜ்பவன் அப்படின்னு தான் துணைவேந்தர் 4 நாள் முன்னாடி பேட்டி கொடுத்துட்டார். இப்படி தான் 3வதாக தான் பாடணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்ன போதே விஜய் கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்திருக்கணும். இவர் ஒன்றும் ஃபங்க்ஷனுக்கு போக போறது இல்ல. இந்த உயர்கல்வி அமைச்சரே கடுமையா எதிர்த்த ஒரு விஷயத்த சொல்லுங்க. எதிர்க்க மாட்டோம்னு தான் அவர் சொல்லியிருக்காரு சட்டப்பேரவையிலே. சரி, இல்ல மைல்டாவது எதிர்த்தீங்களா? உணர்ச்சியை கூட காட்ட மாட்டீங்களா? எதிர்க்க மாட்டோம்னு சொல்றோம். தமிழ்நாடு உரிமைக்காக நாங்க நிப்போம். அதை தவிர்த்து மத்த விஷயத்துக்கெல்லாம் நாங்க சரி, அது தமிழ்நாடு ரைட். தமிழ்நாடு உரிமைக்கு என்ன குரல் கொடுத்திருக்காருன்னு காட்டுங்க. இப்ப வரைய சமூக நீதிக்கு மும்மொழி கொள்கை அதுக்கெல்லாம் நாங்க எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம்ன்ற மாதிரி அமைச்சர்கள் எல்லாமே சொல்லிட்டு. நான் கேட்டது விஜயை பத்தி. விஜய் வாய் திறந்து பேசுவாரா மாட்டாரா? கொடுக்கல சார். அது எல்லாரும் ஏன்? அதுதான் ஏன்
ஏன் எல்லாருமே இப்போ அவசியம் இல்ல, ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணாதீங்கன்னு அமைச்சர் நிர்மல்குமார் இதெல்லாம் இதுதான் பம்மாத்து வேலை, தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குற வேலை. நிர்மல்குமாரை விட புத்திசாலிகள் தமிழ்நாட்டு மக்கள், அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். முன்னாடி காலகட்டத்துல எல்லாம் கொடுக்கல, யார் கொடுக்கல? யார் கொடுக்கல? சும்மா நீங்களும் கடந்து போகாதீங்க. யார் முன்னாடி கொடுக்கல சொல்லுங்க. அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் மீடியாலாம் இல்லாம இருக்கிற சமயத்துல வந்து பேட்டி எல்லாம் கொடுக்கலாம். நாம திருப்பி தப்பு பண்றீங்க. நான் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுலாம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு, பேராசை மீடியாக்களுக்கு இருக்கிறது. விஜய் பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு நான் என்ன கேட்டேன், உங்க கருத்தை சொல்லுங்கன்னு தான் சொல்றோம். ட்விட்டர் இருக்கு, அறிக்கை இருக்கு, அவரே செல்ஃபி எடுத்து வீடியோ வெளியிடலாம், எவ்வளோ விஷயம் இருக்குல்லங்க. பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு சொல்றதெல்லாம் அது கனவாவே போயிட்டு போல, அதை விட்டுருங்க. அதெல்லாம் இப்போ விவாதிக்கிற கூட தகுதி எல்லாம் போயிடுச்சது. உங்க கருத்தை சொல்ற நேரத்தை கூட சொல்ல மாட்டீங்களே ஏன்? பிஜேபி எதிர்க்கணும்னு நம்ம சொல்லக்கூடாது. பிஜேபி நான் ஆதரிப்பேன் சொல்ற உரிமை விஜய்க்கு இருக்கு. நம்ம கேள்வி கேட்க முடியாது, விமர்சிக்கலாம். ஏன் ஆதரிச்சிங்கலாம் கேள்வி கேட்க முடியாது. புரியுதுங்களா? அவர் என்ன முடிவு வேணாலும் எடுக்கட்டும். பிஜேபி சில தவறு செய்து தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் பறிபோகுது, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளோட உரசி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் கூட நீங்கள் பேச மாட்டீங்க, ட்விட்டரில் கூட கருத்து சொல்ல மாட்டீங்கன்னா, இந்த மந்திரிகள் எந்த மந்திரி கருத்து சொன்னாலும் அதை தூக்கி குப்பையில் போடுங்க. ஒர்த்லெஸ் அதெல்லாம். சரிதானா? குப்பைக்கு தான் போகணும் அதெல்லாம். இதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற வேலை. இப்போ நிர்மல்குமார் தகுதியற்றவர் நான் சொல்லல, தகுதியான அமைச்சர், புத்திசாலி, அறிவாளி, இப்ப இருக்கிற கேபினெட்ல மூத்தவர்னு அவர் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம யாருமே கேள்வி கேட்கல. 3-4 துறை நிர்வாகம் பண்றாரு, யாரும் அதை கேள்வி கேட்கல. நல்லா தான் பண்றாருன்னே வச்சுப்போம். முதலமைச்சர் பேச வேண்டிய விஷயத்துக்கு பேசலை என்று சொன்னா, இந்த மாதிரி பூசி மழுகிற வேலையை யார் செஞ்சாலும் தூக்கி குப்பையில தான் போடணும். சின்னதா சோசியல் மீடியால தாவேக் அரசுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு ஏதாச்சும் ஒரு செய்திகள் பரவுது அப்படின்னாலே அது அவர் காதுக்கு சென்றடையுது, பொதுக்கூட்டங்கள்ல அதுக்கு பதிலடி கொடுக்கிறாரு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. முதலமைச்சர் பேசல, முதலமைச்சர் தமிழ்நாட்டு உரிமைக்கு என்ன பண்ணாருன்ற இவ்வளவு கேள்விகள் இருக்கு. இந்த போராட்டத்துல தாவேக் அரசு நிலைப்பாடு என்னன்னு இவ்வளவு கேள்விகள் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து இந்த விஷயம் எல்லாம் அவர் காதுக்கு போகாம இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் காதுக்கு போகுதோ இல்லையா, தமிழ்நாட்டு மக்கள் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கிறதுல மட்டும் நான் எந்த சந்தேகமும் பட மாட்டேன். கவனிக்கணும். கவனிக்கிறாங்கன்னா அவர் இனிமேல் யோசிக்கிறாரான்னு பார்ப்போம். நான் எச்சரிக்கையெல்லாம் விடலை, குறைஞ்சபட்சம் ஒரு பத்திரிக்கையாளராக எதிர்பார்ப்புங்க. எனக்கும் சேர்த்தான ஒரு முதலமைச்சர், என் முதலமைச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதா? வாயே திறக்க மாட்டேன். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போய் குப்பையில தான் போடணும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? இதை சொன்ன இந்த யோசனையை சொன்னவன கன்னத்திலே அறையணும். மக்களோட நெருங்கி கிராமமா நான் வருவேன்னு சொன்னார். நெருங்கி வர்ற லட்சணம் இதானான்னு கேள்வி வந்த அந்த ஆலோசகர் என்ன எங்க கொண்டு மூஞ்சியை வைப்பார்? நான் சொன்னாரா, நான் வரல பல ஊர்களுக்கு, ஆட்சி வரட்டும், நான் முதலமைச்சரான பிறகு கிராமந்தோறும் வருவேன்னார், ஊரா வருவேன்னாரு. அது அவருடைய ஆசையா இருக்கலாம், அது சாத்தியம் இல்லை. ஆனா அவருடைய மனசை நம்ம பாராட்டலாம். கருத்து சொல்றது கூட இவ்வளவு போராட வேண்டியிருக்காங்க. ஏங்க, நான் மேகதாது விஷயத்துக்கு முதலமைச்சர் போறாருன்னு வேளாண் துறை அமைச்சர் சொல்றார், எதிர்ப்புகள் வருது. 3ஆவது நாள் அதே அமைச்சர் போறாங்களா இல்லையான்னு கட்சி தலைமை அறிவிக்குங்கிறார். கட்சி தலைமைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. போறது அரசு முறை பயணம், தமிழ்நாடு அரசு தான் அறிவிக்கணும். அப்போ ஒரு விவரம் இல்லாத ஒரு புது அமைச்சரை அப்படி போட்டு அவளை படுத்துறீங்களே. ஏன் வாயை திறந்து விஜய் பேசலாமே? முதலமைச்சர் தானங்க பேசணும், கம்பீரமா அறிவிக்கலாமே. பேச்சுவார்த்தையில சில சங்கடங்களும் கடந்த காலங்களில் நடந்தது. ஆனா நான் ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். வெற்றியோட திரும்பி வரணும். நம்ம நிலைப்பாட்டை உறுதியா சொல்லிட்டு வர்றேன். ஏதாவது ஒரு ட்வீட்டு எதுவுமே பேச மாட்டேன். வெளிப்படைத்தன்மைன்னு சொன்ன அத்தனைக்கு நேர்மாறாதான் இந்த அரசு நடந்துட்டு இருக்கு. எதுலையுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. எந்த பிரசிலி சாதனை அதிகாரிகள் மாற்றத்தை தவிர, அதுலேயே சில அதிகாரிகள் மாற்றம் லேட்டாக தான் வருது. 1 நாள் 2 நாள் 3 நாள் கழிச்சா எல்லாம் அந்த பிரசிலிஸே வருது. ஏன்? எதுக்காக இப்படி பதுக்கி வைக்கிறீங்க? எதுக்காக இப்படி மூடி வைக்கிறீங்க? நீங்க என்ன சட்டவிரோதமா பண்றீங்க? தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நியமிச்சிங்க, விமர்சனம் வரதான் செய்யும். அந்த நியமன அறிவிப்பை எத்தனை நாள்கள் சொல்லிட்டா, நீங்க வந்த தேதியும் அந்த ஆர்டர் தேதியும் எடுத்து பாருங்க. நம்ம ஏன் சார் இது இப்படி புரிஞ்சுக்க கூடாது? ஆட்சிக்கு வந்து 2 மாத காலம் தான் ஆகுது. புதிய கட்சி புதுசா வந்து இதுக்கெல்லாம் நாள் கணக்கே தேவையில்லை. அதிகாரி செக்ரட்டரி எதுக்கு உட்காருக்குறாங்க? நான் சில கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு பாக்குறேன். நான் எப்பயுமே அப்படி பேசுறவன் இல்லை. செக்ரட்டரியோட வேலை என்ன சார்? உத்தரவு போட்டாச்சு, வெளியிடலாம் சார், முடிஞ்சு போச்சா? அப்படி ரகசியமா வச்சிருக்கீங்கன்னா தப்பான ஒரு விஷயத்தை தான் ரகசியமா வச்சிருப்பீங்க. தப்பை ஏன் செய்றீங்க சார்? நான் புதுசு தப்பு மட்டும் செய்யலாமா? புதுசு மூடி மட்டும் வைக்கலாமா? எதுக்கு அந்த அவகாசங்கிறது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு, அரசு நிர்வாகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் 6 மாசம் அவகாசம் கொடுக்க சொல்றோம். நம்ம ஞாபகம் இல்லை, ஜெயிலுக்குள்ள ஒருத்தரை போட்டு அடிச்சே கொள்றான். இல்லை சார், இன்னும் 80-70 நாள் தான் இருக்கு, 180 நாள் தான் டைம் கொடுத்துருக்கோம். அப்போதான் குரல் கொடுப்பீங்களா? அது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டீங்களா? புதைக்க மாட்டீங்களா பாடியை? யாரு கொண்டான்னு கூட ஒரு எஃப்ஐஆர் விசாரணை எதுவுமே பண்ண மாட்டீங்களா?
சொல்லுங்க. அதுக்கு கூட வாய் திறக்க மாட்டேன்னா அப்புறம் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறாரு ஒரு கேள்வி வருமா இல்லையா? பொதுமக்கள் கொந்தளிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் தன்னை மாத்திக்கிடணும். பெரிய குற்றம் கிடையாது இது. அவர் ஒன்றும் கொள்ளையடிக்கல, கொலை பண்ணல. ஒரு முதலமைச்சருக்குரிய கடமையை, அடிப்படை கடமையை அவர் மறுதளிப்பது அவருக்கு நல்லதல்ல. தார்மீக பொறுப்பு அப்படின்றத அவர் ஏற்கணும்ன்றது கோரிக்கையா இருக்குது. ஒரு எந்த விஷயத்துல? தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய சட்டம் அவர் தானே நிர்வாக தலைவர். அவரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்காக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களுக்கும் அவர் தார்மீக பொறுப்பு ஏற்கணும்ன்ற கோரிக்கை இருக்கு. இப்ப கரூர் வழக்குல கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் தார்மீக பொறுப்பு எடுத்து தானே இந்த அரசு பணியை வழங்கினாரு. அப்ப இது எல்லாமே அவர் செய்வாருன்னு நம்ம ஏன் எதிர்பார்க்க கூடாது? எதெல்லாம் செய்வாருன்னு இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் அவர் ஐயோ நான் அதை சொல்ல வரல. இப்ப கரூர் விஷயத்திலேயே விஜய் என்ன பண்ணிருக்கணும்? அன்னைக்கு அவர் கரூருக்கு கிளம்ப போறார், வழக்கு விசாரணைக்கு வருது, ஜட்ஜோட மூடு தெரிஞ்சு போச்சு. இது இப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே பார்வை பார்த்து கொடுப்பீங்களா, மற்ற மாதிரி இறந்தாலும் கொடுப்பீங்களான்ற கேள்வி அன்னைக்கே ஜட்ஜஸ் கேட்டாங்க. ஸோ நீதிமன்றத்துடைய பார்வை இப்படி தான் இருக்குது. நம்ம இன்னைக்கு கரூர் போகிறோம், இன்னைக்கு ஒரு நாள் ஹோல்டு பண்ணுவோம், கொடுத்துட்டு ஒருவேளை கடைசியில் இல்லைன்ட்டாங்கன்னா அந்த மனசு என்ன பாடுபடுன்னு விஜய் ஒரு நாள் யோசிச்சாரா? ஒரு நிமிஷம் யோசிச்சாரா? அவங்க இருங்க பதில் சொல்ல விடுங்க. அந்த ஆலோசனை ஏதாவது சொன்னாங்களா? தனிப்பட்ட ஆலோசனை முதலமைச்சருடைய செயலாளர் சார், ஜட்ஜஸோட மூடு இப்படி இருக்குது, நம்ம ஹோல்டு பண்ணுவோம், 31ஆம் தேதிக்குள்ளே இந்த மந்த் எண்டுக்குள்ளே பதில் கேட்டிருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி நம்ம சொல்கிற பதில் சொல்ல போகிறோம், வருவாய்த்துறை அவங்க கவர்மெண்ட்டோட யாருக்கான தான் அவங்கள தான் கொள்கை முடிவுன்னு 2 பேருமே ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு அன்றைக்கி சொல்லியிருந்தா இந்த ஆர்டர் கொடுக்காமல் இருந்திருப்பீங்கல்ல. இன்றைக்கி அந்த 31 பேர் சட்ட ரீதியாக தப்புங்கிறது தீர்ப்பு வந்துடுச்சு. இந்த 31 பேருடைய மனசு என்ன பாடுபடும்? அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்கா இல்லையா? இப்ப அவருக்குன்னு ஆலோசகர்கள்லாம் இருந்துமே ஏன் சார் இதை சொல்லாம தவறி? இல்ல நம்ம தனிப்பட்ட முறையில் அதுக்கு மேல உள்ள போக விரும்பல. விஜய் இருங்க 51 வயசான விஜய் இதை யோசிக்க மாட்டாரா? ஏன் யோசிக்கல சொல்லுங்க. இந்த 31 பேர் மனசு என்ன பாடுபட்டிருக்கு? நைட்டெல்லாம் தூங்கியிருப்பானாங்க அவன். அது நல்லதா கெட்டதா, அது சரியா தப்பாங்கிறலாம் அப்புறம் பார்ப்போம். ஆர்டர் வாங்கி 20 நாளா வேலைக்கு போய்கிட்டு இருந்த ஒருத்தன் என்ன பாடுபடுவான்? ஒன்று ஜட்ஜஸே அன்றைக்கி அது தடை போட்டிருக்கணும். நாங்கள் இறுதி தீர்ப்பு வழங்குற வரைக்கும் அதை நிறுத்துங்கன்னு அன்றைக்கி சொல்லியிருந்தா இந்த வேலையே இல்லை. சரி, ஜட்ஜஸ் வேற ஒரு பார்வை பார்த்துருப்பாங்க. எடுத்த உடனே சொன்னால் நம்ம இந்த அரசுக்கு எதிராக இருக்கும்னு நினச்சிப்போம். அவங்களும் மனுஷங்க தானே ஜட்ஜஸும். அவங்க ஒரு பார்வை இல்லை, நானே நிறுத்துறேன், நீதிமன்றத்துக்கு மதிப்பளித்து அந்த வழக்கு முடியும் வரை நான் அதை நிறுத்தி வைக்கிறேன். என்ன குறைஞ்சி போயிட போகுது சொல்லுங்க? இந்த 1 மாதம் சம்பளம் வாங்கி ஏதோ பண்ண போகிறேன், அது வரைக்கும் ஒரு உதவி போய் கொடுங்க. பண உதவி கொடுக்கறது யார் தடுக்கிறா? ஏற்கனவே விஜய் பெரிய மனசு பண்ணான 20 லட்சம் கொடுத்தாரு ஒருத்தருக்கும். அரசு வேலையை கொடுக்குறீங்களே, இது சரியானு தான் கேட்டாங்க. இது எல்லாருக்கும் அவள் கொடுத்தீங்கன்னா பதில் கிடையாது. அதுக்கு பதில் சொன்னாதான் உங்ககிட்ட நேர்மை இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், கம்யூனிஸ்டுகள் கூட்டத்தில் எங்கேயுமே நடக்கூடாது, கட்சி பேரை சொல்லக்கூடாது, வேற எந்த கட்சி கூட்டத்தில் நடந்தாலும் அரசு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். உங்களால் சொல்ல முடியுமா? ஏன் சொல்லலை? இப்போ புரியல, தப்பு எங்கன்னு? அப்போ தப்புன்னு தானே சொல்லணும் நீதிமன்றம். இப்போதான் வேற மாதிரி திறனை வளர்த்து வேற மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்றாங்களே, உதவி பண்ணுங்களேன். உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த தீர்ப்பு மாற வாய்ப்பு இல்லை, மாறக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அந்த குடும்பத்துக்கு என்ன கொடுத்தாலும் ஈடாகாதுங்களே, எனக்கு மாற்று கருத்து இல்லை. இது உங்ககிட்டே தெளிவில்லையே. இதை எல்லாருக்கும் ஒரே பார்வை பார்ப்போம். எந்த கட்சி கூட்டத்தில் எந்த பொது நிகழ்வில் நெரிசல் ஏற்பட்டு உயிரிழந்தாலும் அந்த குடும்பத்தில் தகுதியுள்ள ஒருவருக்கு வேலை வாய்ப்பை அரசு வழங்கும் சொன்னீங்கன்னா இது சரின்னு நம்ம சொல்லலாம். அதையும் சொல்ல மாட்டோம், மௌனமா இருப்போம், கல்ல மௌனம் சாதிப்போம். ஆனா எங்களை யாரும் கேள்வி கூடாது, நாங்க நல்லது பண்றோம், தடுக்க வர்றாங்க. இந்த பம்மாத்து, இந்த நாடகம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடாது சார். அப்படி ஒரு அறிவிப்பே அவங்க விட்டா கூட, அதாவது எந்த பொதுக்கூட்டங்கள்ல யாரு கூட்ட நெரிசல் இருந்து உயிரிழந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் ஒரு அறிவிப்பு வந்தா கூட அது இனி வரும் காலங்களுக்கு தான் செல்லுபடி ஆகும் இல்லையா? கரூர் வழக்கு முன்னாடியே நடந்தது. அதை சொல்லட்டுமே, சொல்றது பாட்டு நீங்க எதுக்கு தாவிக்கிட்டு வர்றீங்க? இந்த அரசு சொல்லட்டும், அது சட்டப்படி சரியா அப்படின்னு நீதிமன்றம் ஒரு பார்வை பார்க்கும். சரி, நெரிசல் சொல்லிட்டீங்க, வேற மாதிரி மரணங்கள் இன்னைக்கு இந்த தீர்ப்புல கேட்டாங்களே, பட்டாசு வெடி விபத்துல எத்தனையோ அப்பாவி ஜனங்க சொத்துக்கு வழி இல்லாம இதை விட கஷ்டப்படுறவங்க இறக்குறாங்களே, அவங்களுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டா ஏன் மௌனமா இருக்கீங்க? அப்ப எத்தனை டெஃபினிஷன் நீங்க எழுதிக்கிட்டே போவீங்க பேராவா? அதனாலதான் தப்பா போய் முடியும். தவறான முன்னுதாரணம்னு அப்படிதான் சொன்னாங்களே தவிர, இந்த வழக்கு போட்ட சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு கூட அந்த 31 குடும்பத்தை நடுத்தரில் விடுங்கன்றது அவங்க நோக்கம் இல்லை. இது தப்பா போய் முடியும், தவறான ஒரு தெளிவில்லாத சூழல் இது நடக்கக்கூடாதுன்னு தான் நம்மெல்லாம் வலியுறுத்தணும். ஆனால் அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறது இன்னொரு பார்வை சில பேர் பார்க்குறாங்க. எப்படி பார்த்தாலும்
அந்த 36 பேருடைய மனசு வளைபாயிறத சங்கடப்படுறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு தான். இப்போ பல விஷயங்களுக்கு மௌனம் காத்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் ஒரு மாற்றம் வேணும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப அவர்களோட கவர்மெண்ட் எக்ஸாம், இப்ப இந்த கவர்மெண்ட் பணி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது கூட பல்வேறு இளைஞர்கள் நான் படிச்சுட்டு வெயிட் பண்றேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அதே போல போராட்டத்திற்கு தாவேக அரசு, தமிழ்நாடு அரசு முழுமையான ஒரு ஆதரவு, ஒரு நிலைப்பாட காட்டலன்ற ஒரு கேள்வி இளைஞர்கள் மத்தியில சொல்றேன் நான். அதே போல போராட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது, அமைச்சர்கள் முதற்கொண்டு படத்தை பார்த்து அழுகுறாங்களே தவிர்த்து இங்க போராட்டத்திற்கு எத்தனை அமைச்சர்கள் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது இப்படியே நீடித்து கொண்டு போனா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல வரும்? இளைஞர்களுடைய உணர்வு, அவருடைய ஆதரவு முக்கியம்தான். இளைஞர்கள் மட்டுமே ஆதரவு பத்தாது. இந்த தேர்தல் என்ன நடந்துச்சு, அந்த இளைஞர்கள் இளம் வயதுடையவங்க அவங்க அப்பாவை, அம்மாவை, தாத்தாவை, பாட்டியை சொல்லி ஓட்டு போட வச்சதுனாலதான் அவங்களுக்கு 1.25 கோடி ஓட்டு கிடைச்சது. சரிதானா? ஸோ இப்போ இளைஞர்கள் இப்போ அவன் விஷயத்தில் கவனமாக இருக்கான். அந்த பெரியவங்க இருக்காங்கல்ல, பொதுமக்கள்னு சொல்கிற அந்த இளைஞர்கள் அல்லாத வயதினர் இருக்காங்கல்ல, பெற்றோர்கள் அல்லது முதியவர்கள்னு, இவங்களும் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஜென்சின்னு அதை மட்டுமே நோக்கி ஆட்சி பண்ண அவங்களும் முக்கியம்தான். பொதுமக்களும் அதை விட எண்ணிக்கையிலும் சரி, அனுபவ ரீதியாகவும் எதிர்பார்ப்புகள் ரீதியாகவும் பெரிய அளவில் இன்னொரு கூட்டமும் இருக்குங்கிறத முதலமைச்சர் மறக்கக்கூடாது. ஒரு ரீல்ஸ் எடுக்கணும், போடணும். ஜனநாயகம் படம் பார்க்குறது தப்பு கிடையாது. அழுததையும் கூட நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு தனி மனித உணர்வு, உணர்ச்சி சார்ந்தது. அதை வீடியோ எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுதான் யோக்கியம் இல்லாத வேலை, யோக்கியமற்ற செயல். எந்த வகையில் நீங்கள் ஏற்றுக்க முடியாது. எடுத்தது தெரியாதுன்னு ஒரு அமைச்சர் பச்சையாக பொய் சொல்கிறாரு. என்னத்துக்கு நீங்கள் அழுகணும், என்னத்துக்கு இந்த பொய் சொல்லணும்? நீங்கள் அழுததை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்கள் தலைவர், நீங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷமாக திரையில் ஆராதிக்கிற ஒரு நடிகர் கடைசி படம்னு சொல்லிட்டாரேன்னு கூட அழுதுருக்கலாம். அது நம்ம தனி மனித உணர்ச்சிகளெல்லாம் போய் குறை சொல்லக்கூடாது, விமர்சிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. அதை வீடியோ எடுத்து போடணும்னு சொன்னீங்களே, உங்களை என்ன பண்ணலாம், எந்த சாட்டையில் அடிக்கலாம், கேள்வி வருமா வராதா? இதுதான் விஜயும் சேர்ந்து ரசிக்கிறாரோன்னு எனக்கு தோணும். இந்த ரீல்ஸ் விஷயத்தை, ரீல்ஸே தப்பான விஷயம் நான் சொல்லலை. யார் பண்ணுற வேலையை யார் செய்யணும், எப்போ செய்யணும், எதுக்கு செய்யணும்னு ஒன்று இருக்குது. அந்த வரைமுறைகள் எதுவுமே இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் ரீல்ஸ். செக்ரட்டரியேட்டில் ஒரு பொண்ணு உள்ள நுழையிலிருந்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே போகிறாங்க. அது ஒருத்தர் வெக்கம் இல்லாமல் வேலை இல்லாமல் எடுத்துக்கிட்டே போகிறான். அந்த பொண்ணு திரும்பி பார்த்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டே போகுது. அமைச்சர் ரூமுக்குள்ளே போய் அமைச்சரோட உட்காந்து சரிசமமாக உட்காந்து பேசுகிற வரைக்கும் திரும்பி பார்த்து போஸ்ட் கொடுக்குது. வெக்கமா இல்லையா? அந்த பொண்ணு மேலே தப்பே சொல்லணும். அந்த அமைச்சருக்கு ஒரு என்ன சொல்கிறது, கடுமையான வார்த்தை எனக்கு சொல்ல வேணாம்னு நான் பார்க்குறேன். அவருக்கு கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லையா? இப்போ என்னப்பா இப்படி எடுத்துகிட்டு இருக்க, நிறுத்துப்பா சொல்லணுங்கிற புத்தி எந்த அமைச்சருக்கும் வரல. முதலமைச்சருக்கும் வரமாட்டேதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அவர் மட்டும் அன்றைக்கி கேபினெட் மீட்டிங்கில் பிடிச்சி 2 ராட்டு இருந்தாருன்னா இன்றைக்கி எந்த அமைச்சருக்கு தைரியம் வரும்? கேமராவே வைப்பா ஃபோனை தான் எடுத்தோடனே வந்திருக்கோம். அவர் ரசிக்க இந்த அவமானங்கள், அழிச்சாட்டிங்கள், அக்கிரமங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த கட்சிக்கும் நல்லதில்லை, ஆட்சிக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை. போய் கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்தில் போய் கவனம் செலுத்துறதை விட்டுவிட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு தெரியுறாங்க எல்லாம். முதலமைச்சருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அவமானகரமாக இருக்குது. இப்போ இந்த ரீல்ஸ் ஆட்சி நடக்குது, இது ரீல்ஸ் ஆட்சி தான், ரியல் ஆட்சி கிடையாது. எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க குற்றச்சாட்டையும். இல்ல அதெல்லாம் மேடை பேச்சுக்கு, அந்த சொல்வடைக்காக சொல்ற வார்த்தை, அதை விட்டுடுங்க. ஆனா எதிர்கட்சிகளுமே கூட சமூக வலைதளம்ல ஆர்வத்தை காட்டுங்க. ஜென்சி டிஎம்கே எல்லாம் நான் ரெண்டுக்கும் பிரதமரே நேற்று அமைச்சர்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிறார். உங்களுடைய திட்டங்களை ரீல்ஸா எடுத்து பதிவிடுங்கன்னு. அது வேற. ஜனநாயக படத்தை பார்த்தது தப்பு இல்லைன்னு சொன்னேன், அழுததை தப்பு இல்லைன்னு சொன்னேன். அதை ரீல்ஸாக எடுத்து போட்டது தான் தப்புங்கிறேன் நான். இப்போ அதே தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் இந்த சாதாரண அடித்தட்டு ஜனங்கள் வேலைக்கு போகிற இடங்களில் என்னவெல்லாம் பாதுகாப்பு, ஜாப் செக்யூரிட்டி நாங்கள் என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறோம், அடக்குமுறை பண்ணுற முதலாளிகளுக்கு எதிராக நாங்கள் என்னவெல்லாம் சட்டங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு ரீல்ஸை பேசி வெளியிட்டால் யார் வேணான்னு சொன்னால், தொழிலாளர்கள் பாதுகாப்புக்கு இந்த அரசு, இந்த துறை என்னவெல்லாம் செஞ்சுருக்குன்னு ஒரு பாயிண்ட்டாக எடுத்து 10 ரீல்ஸ் 100 ரீல்ஸ் சொல்லிட்டுமே. நம்ம எதை செய்யணும், எதுக்கு செய்யணும்னு ஒரு 3 வார்த்தை நான் சொன்னேன். எப்போ செய்யணும், யார் செய்யணும்னு அதில் கவனம் செலுத்துங்க. ஆய்வு பண்ண போகிறேன்ட்டு மைக் அப்படி வச்சுக்கிட்டு எந்த அமைச்சராவது போய் பார்த்துருக்கீங்களா? ஆடியோவோடு வரணுமா அந்த ரீல்ஸு? வெக்கமா இல்லை? ஆய்வு பண்ணுற நோக்கம் அதில் இருக்கணும், கவனம் அதில் இருக்கணும். 17 கிலோ இருப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறான்னா 17 கிலோ எங்கே இருக்குது? இல்லையே, 12 மாதிரி தெரியுது. அதில் தான் கவனம் இருக்க முடியும். இதில் மைக் சரியாக இருக்காப்பான்னு இதில் கவனம் போகுது. இப்போ எது தப்புன்னு நம்ம சொல்கிறோன்னு? உங்கள் நோக்கம் ஆய்வில் இருக்கணுமா, இல்லை அந்த ரீல்ஸ் நல்லா வரணும்னு இருக்கணுமா?
இப்ப இவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து பத்திரிகையாளர்களா நம்ம இவ்வளவு விஷயத்த வந்து கூர்ந்து ஆராயிரும். சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் இதெல்லாம் வந்து அறியறாங்களா? இப்போ வந்து அவர் சொன்ன வாக்குறுதிகள், நிறைய வாக்குறுதிகள் தற்போது வரை இன்னும் வந்து நிறைவேற்றப்படலை. அதே போல இப்ப பட்ஜெட்டும் தொடங்க இருக்கு. எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்காங்க. ஆனா அதிக அளவிலான கேள்விகள் அவரை நோக்கி சாமானிய மக்கள் முன் வைக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஏன் 2700 ரூபாய் தரல அப்படின்னு கேட்கலையோ? அதை கேட்கிற விமர்சிக்கிற வாய்ப்பு நம்ம 2 பேருக்கு இருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு இருக்கு, பத்திரிகைகளுக்கு இருக்கு. பொதுமக்களுக்கு அந்த ஃபோரம் கிடையாது. தெருவில் இறங்கி யாரும் போராட மாட்டாங்க. நான் இப்பவும் சொல்றேன், 2500 ரூபாய் கொடுக்கிற நிலைமையில தமிழ்நாடு அரசு இல்லை இல்லை இல்லை. வெக்கமே இல்லாம அதை ஒத்துக்கிட்டு, சரி நான் சொன்ன பாவத்துக்கு, சொன்ன அந்த என்னுடைய பெரிய மனசுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கு ஏதாவது செய்யணும்னு 500 ரூபாய் கூடி 1500 ரூபாய் நிறுத்தின நல்லதுங்கிற நான் கடனை இப்ப 3 மாசத்துல 21,000 கோடி வாங்கியிருக்கேன். அந்த 7,000 கோடி வாங்கி 4,000 மாசம் 7,000 கோடி வட்டிக்கு வாங்கி அதுல 4,500 ரூபாய் பழைய பணத்துக்கு வட்டி கட்டி மீதி 2,500 கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா மோதிரத்துக்கு டெண்டர் விட்டுருக்கீங்க. இப்போ இந்த மோதிரம் யார் கேட்டா? சரி, டெண்டர் விட்டீங்க. உங்க ஆசைக்கு 1 வருஷம் கொடுங்க. இதை தொடர் கதையா வச்சுக்க கூடாது. குழந்தை பிறந்துகிட்டே தான் இருக்கும். இது ஒரு பொழப்பா? தாய் மாவனா நீங்க இருக்கிறீங்க, அந்த உணர்வை நாங்க மதிக்கிறோம். இப்போ நீங்க 1 கிராம் மோதிரத்தை வாங்கி கொடுத்துட்டு அந்த குடும்பத்து மேல மறைமுகமா 5 கிராம் 10 கிராமுக்குரிய ஒரு சுமையை ஏற்றதான் போறீங்க. நீங்க விரும்பியே விரும்பாமலோ அது பரவலா எல்லாருக்கும் அந்த சுமை ஏறதான் செய்யும். இப்போ இங்க சுமை இது ஒரு திட்டத்துக்கு 2,500 ரூபாய் கொடுக்கறது. இன்னும் பல திட்டங்கள் அறிவிச்சிருக்கிற, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் காசு நீங்க எவ்வளவோ அறிவிச்சிருக்காரு. எதையும் நிறைவேற்ற முடியாதுன்ற சொல்றதுக்கு வெக்கப்படாதீங்க. இப்போ யார் ஆட்சிக்கு வந்திருந்தாலும், தாவேக்கா அரசு இல்லாம வேற யார் வந்திருந்தாலும் 8,000 ரூபாய் கூப்பன், ஃப்ரிட்ஜ் அதுன்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆமா, நம்ம மேலதான் சுமை ஏத்திருப்பாங்க. அப்பயும் நான் இப்படிதான் பேட்டி கொடுப்பேன். உங்க பெருமையெல்லாம் வெட்டி பெருமையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க, எங்களுக்கு அந்த பணம் வேணாம். எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த 8,000ல 800 ரூபாய் கொடுத்தாலும் 80 ரூபாய் கொடுத்தாலும் அந்த 80 ரூபாய் தேவைப்படுற குடும்பம் எத்தனையோ இருக்கு. தனிநபர் எவ்வளவு பேர் இருக்கான். அதை நான் கேள்வி சொல்லலை. இப்படி கொடுக்குற பேர்ல கடனை வாங்கி கொடுக்குறீங்களே, இந்த கடனை யார் அடைப்பா? அதை பற்றி விஜய், மாறுபட்ட விஜய், வித்தியாசமாக சிந்திக்கிற விஜய் அந்த திசையில் பயணிக்கணும்னு நான் சொல்கிறேன். எல்லாரும் பண்ண தப்ப அவரும் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதான் சொன்னேன், ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற அந்த சிந்தனையை தவிர விஜய் செய்கிற வேற எதுவுமே திருப்திகரமாக இல்லை. அதாவது திமுகவை நோக்கி மட்டுமே அவரோட பார்வைகள் இருக்கு. அமைச்சர்கள் மீது அவர் வைக்கக்கூடிய அந்த வழக்கு மீதே அவர் பார்வைகள் இருக்கு. மற்றபடி வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, சட்டம் ஒழுங்குக்கு என்ன தேவைன்றதை செய்யல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல, எடுத்த உடனே முழு முடிவாக நான் சொல்ல வரல. திருப்திகரமா சந்தோஷப்படுற மாதிரி, ஆஹா ஓஹோன்னு பாராட்டுற மாதிரி அவர் இன்னும் எதையும் செய்ய ஆரம்பிக்கல. அதுக்கு முதல் காரணம், முதல் முக்கியமான விஷயம் அவருடைய இந்த மௌனம் தான். அது வெறுமனே மௌனம்னு சொல்லணும். சில நேரங்களில் கள்ள மௌனம்னு நம்ம சொல்ல தோணுது. இப்போ அந்த டெல்லிக்கான பிரதிநிதியை நியமித்த விஷயத்தில் நான் ஏன் நியமித்தேன்னு அவர் சொல்லணும்னு நமக்கு இது இல்லை. ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கூட வாய் தர சொல்ல மாட்டார். நம்ம செய்யறது செய்வான், யார் கேள்வி கேட்டால் நமக்கு என்னங்கிற அதை தான் சொன்ன ஆணவமாக பார்க்கப்படும். இந்த ஆபத்தை உணரணும். மக்களுக்கு ஃபோரம் இல்லைன்னு நான் சொன்ன கேள்விக்கு, ஆனால் கவனிப்பாங்க. கவனிச்சதுனால தான் திமுக வீட்டுக்கு போச்சு. உங்களையும் கவனிப்பாங்க. அதை என்னைக்கும் நீங்கள் மறக்கக்கூடாது. நிச்சயமா சார், பல விஷயங்கள் வந்து பேசணும். தமிழ்நாடு அரசு என்னென்ன நிலைப்பாடை வந்து இப்ப நடந்த போராட்டத்துல காமிச்சாங்க, என்னென்ன விஷயங்கள் நம்ம மக்களின் கோரிக்கையா இருக்குன்றது, பல்வேறு விஷயங்களை பேசணும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.